ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 89:21. என் கை அவனுடைய உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சங்கீதம் 81 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் கை அவனோடு உறுதியாயிருக்கும். ஆண்டவருடைய கரம் உங்களோடு உறுதியாயிருக்குமா? எப்பெல்லாம் அந்த கரம் உறுதியாக இருக்கும் அப்படின்னா, ஆபத்தில் உறுதியாக இருக்கும், நெருக்கடி வேளையில் உறுதியாக இருக்கும், பிரச்சனை காலங்களில் உறுதியாக இருக்கும், போராட்டமான நேரங்களில் உறுதியாக இருக்கும். இதை நாம் வேதத்தில் வாசித்து பார்த்தா, மோசேயுடைய காலத்திலேயும் சரி, ஆபிரகாமுடைய காலத்திலும் சரி, அதே போல் ஈசாக்குடைய காலத்திலும் சரி, அதே போல் யோசுவாவின் காலத்திலும் சரி, மோசே தன் கரத்தை தேவனிடத்தில் உயர்த்தினார், தேவனுடைய கரம் அவன் மேல் இறங்கி வந்தது. தன் கரத்தை தேவன் பக்கமாக திரும்பினான், தெய்வத்தினுடைய கரம் அவன் மேல் நிழலிட்டது, அவன் மேல் இறங்கி வந்தது. நீங்கள் யாத்திராகமம் 33 வாசி பார்த்தீங்கன்னா, கண்மலை வெடிப்பில் மோசேயை வைத்து கரத்தினால் மூடி தம்முடைய சாயலை அவனுக்கு காண்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய கரம், எந்த மனிதன் தேவனை அதிகமாய் நேசிக்கிறானோ அவனுக்கு அவருடைய புயம் கரம் உறுதியாய் நிற்கும். அவனை காக்கும்படி உறுதியாய் நிற்கும், அவனை பலப்படுத்தும்படி உறுதியாய் நிற்கும், அவனுக்கு சகாயம் பண்ணும்படி உறுதியாய் நிற்கும், அவன் மேல் தம்முடைய தயவை விளங்க பண்ணும்படி உறுதியாய் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, சில நேரத்தில் நாம் சோர்ந்து விடுகிறோம். எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று நினைக்கிறோம். ஒத்தாசையாய் வருவதற்கு நமக்கு ஆள் இல்லை என்று நினைக்கிறோம். நம்மை கைவிட்டதைப் போல நாம் உணர்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் தேவனை மாத்திரம் பற்றி பிடித்து கொள்வோமே, ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை, அவருடைய கரம் நம் அருகில் இருப்பதை, நம்மை தாங்குவதை, நம்மை வழிநடத்துவதை நினைத்து ஆச்சரியம் உண்டாகும். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஒரு சமயம் நல்ல புயல் அடித்து மரங்கள் எல்லாம் சரிந்து கிடக்கிறது. நான் ஒரு பாதையில், எங்களுடைய சபையும் முற்றிலும் சிதிலம் அடைந்திருந்தது. அந்த கொட்டகை சரிந்து நின்றது. அதை போய் நான் எடுப்பித்து நிறுத்திவிட்டு நான் வேறொரு வழியாய் வரவேண்டிய நிர்பந்தம் உண்டான. நான் அந்த வழியை வந்த பொழுது பல இடர்பாடுகள், அதெல்லாம் தாண்டி வந்துவிட்டேன். ஆனால் கடைசியாக ஒரு மரம் குறுக்கே இருந்தது. அதை ஒரு ஜேசிபி விளக்கி எல்லாவற்றையும் அந்த ரோடை சரி செய்து கொண்டிருந்தது. அவன் சரியாக அந்த மரத்தை சரி செய்கிற நேரத்தில், இது எனக்கு சாப்பாட்டு நேரம் என்று சொல்லி வண்டியை ஆஃப் பண்ணி விட்டு ஒரு கேவலமான ஒரு சிரிப்பை சிரித்து விட்டு சென்றான். 2.5 மணி நேரம் ஆகும் நான் வர்றதுக்கு அப்படின்னு போயிட்டான். என் வாகனம் இந்த பக்கம் இருக்கிறது, நான் அந்த பக்கம் போக முடியவில்லை. அவன் அந்த மரத்தை கொஞ்சம் ஒதுக்கியிருந்தால் நான் போயிருப்பேன். நான் என்ன செய்வதென்று தெரியல, நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய புயம், ஆண்டவருடைய கரம் நம் மேல் உறுதியாய் நிற்கும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது எங்கிருந்து வந்தார்கள் என்று தெரியாது. ஒரு 6 கிராமத்து மனிதர்கள் வந்தார்கள். நேராக என்னிடத்தில் வந்தார்கள். ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், என் வாகனம் எடுக்க முடியல, இந்த மரம் இருக்குது, நான் அதை தாண்டி போக முடியல. அப்போ அவங்க சொன்ன, வாகனத்தை தூக்கி வச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்ன. நான் சொன்னேன், அது பெரிய வண்டி, அதை தூக்க முடியல, எனக்கு ஒரு ஆளால் என்னால் தூக்க முடியல. நாங்கள் எதுக்கு இருக்கோம், நீங்கள் வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் அந்த வண்டியை அலையக்காக தூக்கி அந்த பக்கத்தில் வைத்து விட்டார்கள். நானும் அந்த வண்டியை போய் ஸ்டாண்ட் போட்டுவிட்டு அவர்களை திருப்பி பார்த்தேன். ஒரு இடத்திற்குள்ளே போனார்கள். அதற்கு பின்பு அவர்களை தேடினேன், காணவில்லை. நான் என் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, உதவி செய்யும்படி, ஒத்தாசையாய் அனுப்பி தரும்படி தெய்வ தூதர்களை கர்த்தர் நமக்கு அனுப்பி கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். அவருடைய கரம் நமக்கு உறுதியாய் நிற்கும். ஆபத்தா, அவர் கரம் நம்மோடு இருக்கும். பிரச்சனையா, அவர் கரம் நம்மோடு இருக்கும்.
அது நம்மை விட்டு விலகாது. இன்றைக்கு உங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய கரம் ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறது. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, கிருபையான உடைய பிள்ளைகள், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உடைய பிள்ளைகள் எந்த ஆபத்தில் இருந்தாலும், எந்த நஷ்டத்தில் இருந்தாலும், எந்த வேதனையில் இருந்தாலும், எந்த குறைவில் இருந்தாலும் உங்களுடைய கரம் இறங்கி அந்த பிள்ளைகளை விடுவித்து உங்கள் நாமத்தை உயர்த்தி விட வேண்டும் என்று நாங்கள் சுமிப்போம். ஆச்சரியமான தம்முடைய கிருபையை விளங்க செய்து உங்கள் நாமத்தை உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.